1984 காங்கிரஸ் ஆதரவு கும்பல்கள் சீக்கியர்களின் வீடுகளை எரித்துக் கொண்டிருந்த போது RSS சுயம் சேவகர்கள் அந்த தெருக்களில் இரவு முழுவதும் காவல் நின்று சீக்கியர்களை பாதுகாத்தனர். 1984 சர்தார் மன்மோகன் சிங் குவாலியரில் வசித்து வந்தார். நவம்பர் 1 அவருக்கு ஒரு இருண்ட அத்தியாயமாக அமைந்தது. அன்று அதிகாலையில் அக்கம் பக்கத்தினர் சிலர் வீதியுடன் அவர் வீட்டிற்கு வந்து, உங்கள் கடைக்கு தீ வைக்கப்பட்டு விட்டது என்று கூறியதை அவர் நினைவு கூர்கிறார். அதை கேட்டவுடன் அவர் நிலை குலைந்து போனார். என்ன செய்வது, எங்கு செல்வது என்று அவருக்கு புரியவில்லை. அந்த நேரத்தில் அதே தெருவில் வசித்த RSS ஸ்வயம் சேவகரான துவாரகா பிரசாத்ஜி ஓடி வந்து, உடனடியாக எங்கள் வீட்டிற்கு வாருங்கள், வெளியே நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது என்று கூறினார். அவர் மன்மோகன் சிங்கின் குடும்பத்தினரை 7-8 நாட்கள் தன் வீட்டில் வைத்து பாதுகாத்தார். துவாரகா பிரசாத்ஜி அந்த தெருவில் உள்ள மற்ற அண்டை வீட்டாருடன் இணைந்து இரவும் பகலும் காவல் காத்தார். இதன் காரணமாக கலவரக்காரர்களால் அந்த தெருவிற்குள் நுழைய முடியவில்லை. அதே சமயம் காங்கிரஸ் தலைவர்களுடன் வந்த குண்டர்கள் அந்த பகுதி முழுவதும் பெரும் அழிவை ஏற்படுத்தினர். பல கடைகள் கொள்ளையடிக்கப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்டன. அருகில் இருந்த வங்கியை கொள்ளையடிக்கவும் முயற்சி நடந்தது. நிலைமை இறுதியாக தணிந்த போது இழப்பீடு என்ற பெயரில் வெறும் 2000 ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டது. இது சீக்கிய மக்களின் காயத்தில் வேலை பாய்ச்சுவது போல, வெந்த புண்ணில் ஈட்டியை சொருகுவது போல இருந்தது.